காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் எங்க போனாலும் என்னையே எல்லாரும் சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க? நான் என்னதான் தப்பு பண்ணேன்னு தெரியலையே. கண்ணம்மா, இந்தம்மா சாப்பிடுமா. இல்லப்பா. குடிமா. இந்த குடி. அழாத கண்ணம்மா, முதல்ல சாப்பிடு. உன் சித்தியும் அவங்க ஆத்தாலும் திட்டினதை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதையெல்லாம் மறந்துருமா. அவங்க வாயில இருந்து என்னைக்கு தான் நல்ல வார்த்தை வந்திருக்கு சொல்லு. அடுத்தவங்களை காயப்படுத்தி பார்க்கறதுல அப்படி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. உன் சித்தி பேசுற பேச்சுக்கெல்லாம் நான் மனசு உடைஞ்சு போறதா இருந்தா நான் 25 வருஷமா தினமும் 100 தடவை மனசு நொறுங்கி போயிருக்கணும். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அப்படியே மறத்து போச்சுமா. இவளுங்க திட்டினதையெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. நாம யாரு மேல மரியாதை வச்சிருக்கோமோ அவங்க திட்டினா மட்டும்தான் நம்ம மனசு வலிக்கணும். போற வர கடுசடைங்கெல்லாம் நம்மளை திட்டம். அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா எந்த வேலையும் பார்க்க முடியாதுமா. இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சாப்பிடு முதல்ல. ஏமா, உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு யார் சொன்னது? அது வந்துப்பா, ஏதோ டாக்டரே சொல்லிட்டாங்கன்னு உன் மாமியார் ரிப்போர்ட்ஸ்லாம் காமிச்சாங்களே. எந்த டாக்டர்மா உன்னை அப்படி செக் பண்ணி சொன்னது? அது வந்துப்பா, அவங்க ஒரு தெரிஞ்ச டாக்டர்ப்பா. அதாம்மா. யாரு இந்த டாக்டர்? டாக்டர் பேர் என்னம்மா? வெண்பா. வெண்பான்னு ஒரு டாக்டர் தான்ப்பா டெஸ்ட் பண்ணாங்க. பாரதி மாமா ஃப்ரெண்டு தான்ப்பா அவங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செய்யறாங்க. ஓஹோ, சும்மா தெரிஞ்சுக்கத்தான் கேட்டேன். பேர் என்ன சொன்ன? வெண்பாவா? ஆமாப்பா. வேற என்னம்மா சொன்னாங்க? எனக்கு குழந்தை பெத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு சொன்னாங்கப்பா. என் கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கா. இப்படியே தான் சொன்னாங்களா? இல்ல அவங்க சொன்னதை நீ ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டியா? இல்லப்பா, அப்படிதான் சொன்னாங்க. அது தெரிஞ்சதுல இருந்தே நான் அப்படியே இடிஞ்சு போயிட்டேன்ப்பா. என்னால ஒண்ணும் பண்ண முடியல. பாரதி மாமாக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சேன். எனக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா, அதுவும் பிறக்க போற குழந்தை பாரதி மாமா மாதிரியே இருந்துட்டா, அத்தைக்கு என் மேல இருக்கிற கோவம் எல்லாம் சுத்தமா போயிடும்னு நினைச்சேன். ஆனா எதுக்குமே வழி இல்லாம போயிடுச்சுப்பா. அதனால தான் நீ அன்னைக்கு வீட்டை விட்டு போனியாமா? ஆமாப்பா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதை யார்கிட்டயும் சொல்லவும் முடியல. பாரதி மாமா கிட்ட இது நான் எப்படிப்பா சொல்லுவேன்? உங்ககிட்ட சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் தான் நான் அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணிட்டேன்ப்பா. சரிம்மா, அழாத. ஏதோ நடக்க கூடாதெல்லாம் நடக்குது. சாப்பிடுமா. மாப்பிள்ள வர்ற வரைக்கும் இந்த பிசாசுங்களை சமாளிக்கிறதுக்கு தெம்பு வேணும்ல. சாப்பிடுறா. வெண்பா, சரிம்மா, இந்த
மிச்சத்தையும் சாப்பிட்டு முடி. நீயே சாப்பிடு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். மிச்சம் வைக்காம சாப்பிடணும். எங்கப்பா போறீங்க? இங்கதாம்மா, பக்கத்துலலாம். சின்ன வேலையா போயிட்டு வந்துடுறேன். இவனுங்க கிட்ட தனியா உன்னை விட்டுட்டு போறேன்னு பயப்படுறியா? கவலைப்படாத, இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன். இங்க பாரு, நீ எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிடணும் என்ன? கண்ணம்மா, இப்படி நீ அழுதுகிட்டே சாப்பிட்டீன்னா ஒரு பருக்க கூட உன் வயித்துல ஒட்டாது. நல்லா அள்ளி சாப்பிடு. உனக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடின்னு சொல்ற மாதிரி அங்க போனா மாமியார் காரி, இங்க வந்தா என் அக்கா காரி. உன் நிலைமை இப்படி இருக்கே கண்ணம்மா. இத பாரு, அதுக்காக அழுதுகிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? ஆனா எனக்கு ஒண்ணு தோணுது, அதை நான் சொல்லவா? இருக்கிறதுலயே ரொம்ப ஆபத்தானது என்னன்னு தெரியுமா? ரொம்ப நல்லவங்களா இருக்கிறது தான். போறவங்க வரவங்க எல்லாம் தலையில ஏறி மிதிச்சுட்டு போவாங்க. திருப்பி அடிக்கவும் முடியாது, ஏன்னு கேள்வி கேட்கவும் முடியாது. ஏன்னா நாம தான் ரொம்ப நல்லவங்களாச்சே. இப்ப அந்த நிலைமையில தான் நீ இருக்க. எல்லாருக்குமே நம்ம நல்லவங்களா இருக்க ட்ரை பண்ணோம்னு வையேன், எல்லாருமே நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. நீ முதல்ல ரொம்ப ஒடுங்கி போகாத. உனக்கு நியாயம்னு தோணும் போது நீ வாயை திறந்து பேசு. எதிர்த்து சண்டை போட்டு ரகலை பண்ணலனாலும் அட்லீஸ்ட் உனக்கு வலிக்குதுன்னாவது சொல்லு. நீ இப்படி புள்ள பூச்சியா இருந்தான்னு வச்சுக்கேன், எல்லாரும் ஏறி மிதிச்சு நசிக்கிடுவாங்க. நீ வாயை திறந்து சொல்ற வரைக்கும் நீ சோகமா இருக்கிறேங்கிறது கூட யாருக்குமே தெரிய போறதில்ல. இதோ இது உன் வீடு கண்ணம்மா. இந்த வீட்டுல அஞ்சலிக்கு என்ன உரிமை இருக்கோ, எங்க அக்காவுக்கு என்ன உரிமை இருக்கோ, அதே உரிமை உனக்கு இருக்கு. எப்பவுமே உரிமையை நாம தான் எடுத்துக்கணும் கண்ணம்மா. யாராச்சும் சொல்லட்டும்னு வெயிட் பண்ணா போறது வரதெல்லாம் நாட்டாம பண்ண ஆரம்பிச்சிரும். இதோ இப்ப எங்க அக்கா பண்ணிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி. இந்த வீட்டுல உன்னோட உரிமையை எக்காரணத்தை கொண்டு நீ விட்டு கொடுக்காத. அதை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணு. விட்டு கொடுக்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். அதெல்லாம் எங்க அக்கா பாக்கியலட்சுமிக்கு 1 மில்லி கிராம் கூட கிடையாது. எல்லாத்தையுமே தூக்கி போட்டு முதல்ல சாப்பிடு கண்ணம்மா. என்ன வெண்பா, ஏன் இவ்வளவு டென்ஷனா வர? டென்ஷன்லாம் இல்ல ஆண்டி, கோவம். கோவமா? யார் மேல கோவம்? சரி உட்காரு. நான் உட்கார்ந்து பேசலாம் வரல ஆண்டி. உட்காரு. இப்ப சொல்லு, உனக்கு யார் மேல கோவம்? உங்க மேலதான் ஆண்டி. ஏன் மேலையா? ஏன் மேல உனக்கு என்ன கோவம்? நீங்க கண்ணம்மாவை வீட்டை விட்டு அனுப்புனது தப்பா ஆண்டி? எது தப்புன்னு நீ எனக்கு சொல்லி தராது வெண்பா. எல்லாம் நான் தெரிஞ்சுதான் செஞ்சேன். எனக்கு தெரிஞ்சு கண்ணம்மா ரொம்ப நல்ல பொண்ணுதான் ஆண்டி. அவ உங்களை எதிர்த்து எதுவுமே பேச மாட்டா, சண்டை போட மாட்டா. அப்புறம் ஏன் ஆண்டி? சண்டை போட்டிருந்தா கூட நான் போனா போகுதுன்னு விட்டுருப்பேன். ஆனா இந்த வீட்டுக்கு அவளால ஒரு வாரிசை பெத்து கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எப்படி நான் அவளை வச்சுப்பேன்? ஆண்டி நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, கண்ணம்மாவுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல. அப்பான்னு பாரதியை கூப்பிடுறதுக்கு ஒரு குழந்தையை பெத்து கொடுக்கிற தகுதியே அவளுக்கு இல்ல. இத
நான் சொல்லல, டாக்டரே சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறமும் எதுக்கு நான் இந்த வீட்ல அவளை வச்சிருக்கணும் சொல்லு? இருந்தாலும் கண்ணம்மா பாவம் இல்லையா ஆண்டி? பாவமா? பாவம் பார்த்து கண்டவங்களையும் வீட்ல வச்சுக்கிறதுக்கு நான் ஒன்னும் ஆசிரமம் நடத்தல. என்னோட ஸ்டேட்டஸ்க்கு அவளெல்லாம் என் வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. அவ அந்தஸ்துல குறைஞ்சவ நான் ஏத்துக்கிட்டேன், வசதியில குறைஞ்சவ ஏத்துக்கிட்டேன், அழகுல குறைஞ்சவ ஏத்துக்கிட்டேன், படிப்புல குறைஞ்சவ ஏத்துக்கிட்டேன். இதெல்லாம் எதுக்காக? பாரதிக்கு பிடிக்குமேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். ஆனா அந்த பாரதிக்கு ஒரே ஒரு வாரிசை கூட பெத்து கொடுக்க தகுதி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு மேல என்னால அவளை ஏத்துக்க முடியல. இருந்தாலும் அதுக்கு வீட்டை விட்டு துரத்துறது கொஞ்சம் அதிகம் இல்லையா ஆண்டி? பின்ன என்ன பண்ண சொல்ற? என்ன அவளை வீட்டுல வச்சுக்கிட்டு ஊறுகாய் போட சொல்றியா? வீட்டுக்கு தேவையில்லாத பொருளை எங்க கொண்டு போய் வீசணுமோ அங்கதான் அவளை வீசி இருக்கேன். அவளால யாருக்கும் எந்த யூஸும் இல்ல. உங்களுக்கு யூஸ் இல்லாம இருக்கலாம் ஆண்டி, பட் பாரதிக்கு கண்ணம்மாவை ரொம்ப பிடிக்குமே ஆண்டி. இத பாரு, ஒருத்தர் மேல கண்மூடித்தனமா அன்பு வச்சா அவங்க பண்ற தப்பெல்லாம் நமக்கு தங்கமா தான் தோணும். உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல வெண்பா? என்னதான் பாரதிக்கு கண்ணம்மா மேல அன்பு இருந்தாலும் அவனும் ஒரு ஆம்பளை தானே. ஒரு பிள்ளைக்கு அப்பா ஆகணுங்கிற ஆசை அவனுக்கு இருக்காதா? அந்த பாக்கியம் கண்ணம்மாவால தர முடியாதுங்கிற உண்மை அவனுக்கு தெரிஞ்சிட்டா அவன் அப்படியே உடைஞ்சிட மாட்டான். இன்ஃபேக்ட் அவன் என்ன விட அதிகமா ரியாக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? பிள்ளை பாசம் இல்லாத ஒரு ஆம்பளையை காட்டு பார்க்கலாம். அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆண்டி, ஆனா ஒரு ஃப்ரெண்டா பாரதி கூட இவ்வளவு நாள் பேசி பழகின வகையில அவனுக்கு எல்லார விட கண்ணம்மா தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கான். இது வரைக்கும் அவன் எதுக்காகவும் யாருக்காகவும் கண்ணம்மாவை விட்டு கொடுத்தது இல்லையே. ஆனா இந்த உண்மை அவனுக்கு தெரியாதுல்ல. சொல்ல வேண்டிய வகையில அவனுக்கு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாரு அவன் குணம் எப்படி மாறுதுன்னு. பாரதி மனசு மாறுவான், கண்ணம்மாவை விட்டு தருவான்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டி? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். பாரதிக்கும் அவளுக்கும் அட்லீஸ்ட் ஒரு பொருத்தமாவது இருக்கா? கண்ணம்மாவால ஒன்ன மாதிரி பாரதி கூட போய் டாக்டர் வேலை பார்க்க முடியுமா? இல்ல அகிலன் மாதிரி ஒரு பிசினஸ் ஆவது பார்க்க முடியுமா? இல்ல பளிச்சுன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாவது அவளால வந்து நிக்க முடியுமா? நாள் முழுக்க விளக்குன பாத்திரத்தையே கழுவி கழுவி வச்சுக்கிட்டு இருப்பா, கூட்டின வீட்டையே கூட்டிக்கிட்டு இருப்பா. இத செய்யறதுக்கு மருமக எதுக்குமா? ஒரு வேலைக்காரி போதும்ல. நாம இருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன? அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணுங்கிற நாலேஜ் கூட அவளுக்கு இல்ல. இத்தனை நாள் அவளை இந்த வீட்ல வச்சிருந்ததே பெரிய விஷயம். சரிமா, நீ சொல்லு, நான் தப்பு பண்ணிட்டு தான் நினைக்கிறியா? சச்சா, அப்படிலாம் இல்ல ஆண்டி. நீங்க எடுக்கிற முடிவு எப்பவுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், அதுல ஒன்னும் டவுட் இல்ல. ஆனா பாரதி ஊர்ல இல்லையே, அது நினைச்சாதான். அவனை நான் பாத்துக்கிறேம்மா. அவன் நான் பெத்த பையன். அவனை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதுதான் சரியான டைம். இப்ப சொன்னாதான் கரெக்டா இருக்கும். என்ன வெண்பா யோசிச்சுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, பாரதி ஒரு பெரிய டாக்டர், நீங்க இவ்ளோ பெரிய கோடீஸ்வர குடும்பம், உங்க ரேஞ்சுக்கு ஈக்குவலா எத்தனையோ பேரு பொண்ணு கொடுக்க தயாரா இருந்திருப்பாங்க. ஆமா வெண்பா, போன தடவை நான் பண்ண தப்ப இந்த தடவை நான் பண்ண மாட்டேன். போன தடவை இந்த தடவையா? நீங்க சொல்றது புரியல ஆண்டி. பாரதிக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதா நான் முடிவு பண்ணிருக்கேம்மா. போன தடவை தான் எல்லாமே என் கையை மீறி போயிடுச்சு. பாரதி தான் அவசரப்பட்டு
எந்த வகையிலுமே தகுதி இல்லாத அந்த கண்ணம்மாவை கூட்டிட்டு வந்துட்டான். நம்ம பசங்க நம்ம ஸ்டேட்டஸ் தெரிஞ்சு நடந்துக்குவாங்கன்னு ஓவர் கான்பிடன்ஸ்ல இருந்தது தப்பா போச்சு. ஆனா இந்த தடவை அப்படி விட மாட்டேன். ஒரே தப்ப 2வது முறை பண்ணா அவன மாதிரி ஒரு முட்டாள் வேற யாருமே இல்ல. ஆனா 2வது கல்யாணம் பண்றதுக்கு பாரதி ஒத்துக்கணுமே ஆண்டி. ஒத்துக்கிட்டு தாமா ஆகணும். அவனுக்கு வேற வழியே இல்ல. கண்ணம்மாவால கெட்டு போன இந்த மானம் மரியாதை எல்லாம் இன்னொரு பொண்ணாலதான் அதை சரி செய்ய முடியும். அந்த பொண்ணே நான் தான் ஆண்டி. அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஆனா இது உங்களோட ஆசை. நீங்க உங்க மனசுல அப்படி விரும்புறீங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரிலாம் பாரதி கேட்கணும்னு அவசியம் இல்லையே. இருக்கு வெண்பா. நான் சொல்றத பாரதி கேட்டுதான் ஆகணும். ஏன்னா முதல் தடவை அவன் சொன்னத நான் கேட்டேன். அவனோட முடிவை நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா அவனோட சாய்ஸ் தப்பா போயிடுச்சு. 2வது தடவையா அவனுக்கு ஒரு வாய்ப்பு தரவே முடியாது. இப்போ நான் எடுக்கிறதா முடிவு. நான் சொல்ற பொண்ணுக்கு தான் அவன் தாலி கட்டணும். தாலி கட்டுறது மட்டும்தான் பாரதியோட வேலைமா. பாரதிக்கு ஈக்குவலா ஒரு பொண்ண ஊர் முழுக்க அலசி ஆராய்ஞ்சி தேடுறதுதான் என்னோட வேலையே. ஊர் முழுக்க எதுக்காண்டி தேடணும்? உங்க கண்ணுக்கு எதிர்க்கவே நான் இருக்கேன். நான் உங்களுக்கு தெரியலையா? இல்ல தெரியற அளவுக்கு நான் நடந்துக்கலையா? என்ன வெண்பா யோசிச்சுட்டு இருக்க? அது உங்களுக்கு என்ன ஆண்டி, இந்த ஃபேமிலிக்கு யாராச்சும் பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லுவாங்களா என்ன? இந்த ஊர்ல இருக்க எல்லா கோடீஸ்வரங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா வாசல்ல 1000 பொண்ணுங்க நான் நீனு போட்டி போட்டுல நிப்பாங்க. பாரதிய பத்தி சொல்லவே வேணாம். கியூட்ஃபுல்லான நல்லா படிச்ச அழகான பையன். நிறைய பொண்ணுங்க அவனுக்காக வரிசை கட்டி காத்திருப்பாங்களே. ஆனா எனக்கு ஒண்ணு தோணுது ஆண்டி. என்ன? கண்ணம்மா யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு மறுபடியும் யாருன்னே தெரியாத இன்னொரு பொண்ணை தேடுறதுக்கு பதிலா உங்களுக்கு க்ளோஸா உங்களுக்கும் பாரதிக்கும் நல்ல பழக்கமான பொண்ணா பாத்தீங்கன்னா பழைய பிரச்சனை எதுவும் வராதுல. நீ சொல்றதும் கரெக்ட் தான். எதுக்கு மறுபடியும் ரிஸ்க் எடுக்கணும்? தெரிஞ்ச பொண்ணா இருந்தா நல்லதுதான். ஆனா நம்மள சுத்தி அப்படி எந்த பொண்ணுமா இருக்கா? உனக்கு யாரையாவது நம்ம பாரதிக்கு ஈக்குவலா இருக்கிற பொண்ணுன்னு தோணுதாமா? ஐயோ, அதை என்கிட்டே கேக்குறீங்களே ஆண்டி. தோணுதானா தேடிதான் பார்க்கணும் ஆண்டி. ஆனா கண்டிப்பா இருப்பாங்க. அடுத்து பார்க்க போறது யாரா இருந்தாலும் அழகு, அறிவு, தகுதி, கௌரவம், ஸ்டேட்டஸ் எல்லாத்துலயும் எனக்கு சமமா இருக்கணுமா. அதுல எக்காரணத்தை கொண்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் வெண்பா. சரிங்க ஆண்டி, எனக்கு ஹாஸ்பிடலுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். ஓகே வெண்பா. See you ஆண்டி. ஜாதகத்துல சொல்ற 10 பொருத்தம் பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா நீங்க சொல்ற ஒவ்வொரு பொருத்தமும் எனக்கு இருக்கு. பாரதி கூட நான் வாழ போற நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. I'm on the way, பாரதி. இந்த இன்ஜெக்ஷன் போடுங்க. 1 hour அப்சர்வேஷனுக்கு அப்புறம் என்ன ரிசல்ட்னு வந்து சொல்லுங்க. ஓகே டாக்டர். ஏமா டாக்டர் வெண்பா எங்க இருக்காங்க? இதோ இந்த ரூம்ல இருக்காங்க. இந்த ரூம்லயா? ஸ்ட்ரைட்டா போங்க. என் பேரு சண்முகம்.
கண்ணம்மாவோட அப்பா. உட்காருங்க அங்கிள். இத பாரு, நான் ஒண்ணு இங்க உட்காந்து விருந்து சாப்பிட வரல. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என் பொண்ணு கண்ணம்மாவுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்ன டாக்டர் நீதானே? நீதானே அப்படி சொன்ன? அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது நீதானே? ஆமா, நான் தான். ஏன் அப்படி செஞ்ச? ஏன் பச்சை பொய் சொன்ன? என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு பொய்யான ரிப்போர்ட் கொடுத்த? இங்க பாரு, ஒண்ணு நீ இந்த பணத்துக்காக செஞ்சிருக்கணும், இல்ல யாராவது சொல்லி செஞ்சிருக்கணும். சொல்லு, யார் சொல்லி செஞ்ச? யார் இதை செய்ய சொன்னா? என்ன சௌந்தர்யாவா, இல்ல அந்த அஞ்சலியா? கண்ணம்மாவை பாரதி கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டு தான் இது நடந்திருக்கு. அந்த திட்டம் போட்டது யாரு? நீயா, இல்ல இந்த வீட்டுல இருக்கிற வேற யாராவதா, இல்ல எல்லாரும் கூட்டு சேர்த்து பண்ணீங்களா?